ரோலெக்ஸுக்கு ஒரு தம்பி இருந்திருந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தாங்க பென்ஸ் படத்துல நிவின் பாலி கேரக்டர் டிசைன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை இவர்கிட்ட இருந்து யாருமே எதிர்பார்த்திருக்க முடியாது. லோகேஷ் கனகராஜ் ஸ்டைல்ல சொல்லணும்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தாருன்னு நம்ம எல்லாருமே யோசிச்சு பாருங்க. பிரேமங்கிற ஒரு படத்துல சாக்லேட் பாயா லவர் ஹீரோவா செம்மையா அந்த படத்தை நடிச்சு சூப்பர் டூப்பர் ஹிட்டா இந்தியா முழுக்க பேசப்பட்ட ஒரு படமா இருந்துச்சு. எல்லா லாங்குவேஜ்லயுமே அந்த படத்தை வந்து ரீமேக் பண்ணாங்க. அப்படி ஒரு ஹிட் அடிச்ச படத்துல நடிச்ச ஹீரோ இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல வில்லன் ரோல்ல செம்மையா பண்ணியிருக்காருங்க. இவர்கிட்ட இருந்து இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸை யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். இந்த படம் ஆல்ரெடி எல்சியில் வரும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த படத்துக்கு கதை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ். படத்துல ஹீரோவா ராகவா லாரன்ஸ் நடிக்க போறது நம்ம ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதனால என்ன ஒரு சின்ன சந்தேகம் வருது, மேபி ரோலெக்ஸ் படத்துல நிவின் பாலி சூர்யா கூட சேர்ந்து நடிப்பாரோ அப்படிங்கிற விஷயம் தான் எனக்கு தோணிக்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு அவர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து செம்மையா இருந்துச்சு அந்த கிளிம்ஸ்ல. இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சாய் அபயங்கர். இவரோட பிஜிஎம் வந்து தெறிக்க விட்டுருந்தாரு கிளிம்ஸ்ல. கண்டிப்பா படத்துலயும் மியூசிக் வந்து அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன். இவரோட மியூசிக் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கைதி படத்துல சாம் சிஎஸ் எப்படி போட்டிருந்தாரோ, விக்ரம் படத்துக்கு எப்படி அனிருத் போட்டிருந்தாரோ அதே அளவுக்கு வந்து செம்மையா பென்ஸ் படத்துக்கு வந்து சாய் அபயங்கர் மியூசிக் போடுவாருன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன். நீங்க இவரோட மியூசிக்கை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த படத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா லோகேஷ் கனகராஜ் வந்து இந்த படத்தை வந்து எல்சியில கனெக்ட் பண்றதுனால செம்மையா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆக்குவார் அந்த படத்தை. இல்ல மேபி லாஸ்ட் படம் ஸ்ட்ரகிள் ஆன மாதிரி, லாஸ்ட் படம் சொதப்பினது மாதிரி இந்த படத்துலயும் ஏதாவது சொதப்பல் இருக்குமா? லாரன்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது? ஏன்னா அவர் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேய் படமாவே நடிச்சு, காமெடி படமாவே நடிச்சு அந்த மாதிரியே ஒரு சின்ன சின்ன ரோலை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இந்த படத்துல செம்மையா வேற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல வந்திருக்காரு. அவருக்கு இந்த படம் வந்து செம்மையான ஒரு நேமை வாங்கி கொடுக்காம சொல்லி தான் நான் எதிர்பார்க்கிறேன். நீங்க இந்த படத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. பாய் பாய்.